அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க இல்லையா? எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு வேலை வாய்ப்புக்கான ரிசல்ட் அப்படின்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரிசல்ட்டுக்காக தான் எல்லாருமே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இதற்கான மெரிட் லிஸ்ட் 1 எப்போ வெளியாக போகிறது, மெரிட் லிஸ்ட் 2 எப்போ வெளியாக போகிறது, மெரிட் லிஸ்ட் 3, 4, 5, 6ன்னு சொல்லிட்டு மொத்தம் டோட்டலாக எத்தனை லிஸ்ட் வெளியாக போகிறது. ஸோ இதை பற்றின அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். மெயினான விஷயங்கள்லாம் நிறைய நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலை வாய்ப்புக்கு எவ்வளவு டோட்டல் வேகன்சி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஜிடிஎஸ் வேலை வாய்ப்புக்கான ரிசல்ட் வந்து வந்த உடனே நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, நான் செலக்ட் ஆகியிருக்கேனா ஆகலையான்னு சொல்லிட்டு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஸோ அப்படின்றத முதற்கொண்டு எல்லாமே தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே நீங்கள் கட்டாயமாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தே ஆகணும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான வீடியோ. இந்த ரிசல்ட் பற்றின அப்டேட் வந்து கிடைச்சிருக்குது சரிங்களா? ஸோ இந்த அப்டேட் முழுக்க முழுக்க அஞ்சல் துறை, அதாவது ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸ் துறையிலிருந்து தான் அறிவிப்பாக அஃபிஷியலாகவே வந்திருக்குது. ஸோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் செலக்ட் ஆன நபர்களுக்கு அனுப்ப போறதாகவும், இதுவரை அனுப்பாதவர்களுக்கு இனிமேல், அதை இன்று முதல் அனுப்ப போறதாகவும் தகவல் நமக்கு கிடைச்சிருக்குது மக்களே. இது ரொம்ப 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 ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் சரிங்களா? ஸோ இந்த மகிழ்ச்சிகரமான தகவலை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதற்கான அப்டேட் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சரிங்களா? அடுத்ததான் இந்த வேலை வாய்ப்புக்கான கட் ஆஃப், இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலை வாய்ப்புக்கு என்ன கட் ஆஃப் மார்க் இருந்தால் இந்த வேலை நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுக்கான முழுமையான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதற்கான கட் ஆஃப் மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இவ்வளோ மார்க் இருந்தால் எனக்கு கிடைக்கும் அப்படின்னா எது எவ்வளோ மார்க் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி நிறைய பேருக்கு தெரியும், நம்முடைய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கு 350, 370, 390 இந்த மார்க்கு ஜஸ்ட் பாஸ் பண்ணவங்களுக்குமே இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள்லாம் கிடைச்சிருக்குது. ஸோ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நம்ம எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணோம், ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் யாருக்கு இதில் முன்னுரிமை வழங்கியிருக்கிறாங்க, ஸோ அதை பற்றின அப்டேட் கொடுங்க ஸோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதற்கான அப்டேட்டுமே கொடுக்க போகிறோம். யார் யாருக்கு எவ்வளோ முன்னுரிமை அளிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதையுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கு இல்லையா? ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கே வந்துடுமா? இல்ல வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் இத இப்ப நீங்க பார்த்துட்டீங்க இல்லையா? இந்த வெப்சைட்ல நம்ம அஃபிஷியலா டவுன்லோட் பண்ணிக்கிற மாரி இருக்குமான்றத பத்தின அப்டேட்டுமே பார்க்க போறோம். ஸோ அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணணும் நீங்க? ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் அண்ட் செலக்ஷன், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா வெரிஃபிகேஷனுக்கு நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும்? ஸோ என்னென்ன பண்ணணுன்றத நெக்ஸ்ட் ஸோ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். மெயினா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க செலக்ட் ஆகியிருக்கீங்களா ஆகலையா, உங்களுடைய நம்பர் எப்படி செக் பண்றது அப்படின்றத பத்தி தான் இதுல செக் பண்ண போறோம் சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸா இருக்கட்டும், அப்டேட்ஸா இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப முக்கியமான வீடியோவா இருக்கும், பயனுள்ள வீடியோவா இருக்கும். முக்கியமா இந்த ஜிடிஎஸ் வேலைக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா? சரி, ஓகே. அது மட்டும் இல்லாம வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காம லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைக்கு ஒரு வருஷத்துக்கு 2 தடவை நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. 2025 டூ 2026க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இப்போ மார்ச் மாதம் வந்திருக்கு. முதல் வேலை வந்திருக்குது. ஸோ மீண்டும் போஸ்ட் ஆஃபீஸ் வேலை எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க
பிப்ரவரி அடுத்து அது பார்த்தீங்கன்னாக்கா, அதே மாரி இந்த மாச எண்டுல வந்து நவம்பர், டிசம்பர்ல வந்து மீண்டும் ஒரு வேலைவாய்ப்பு வந்து வெளியிடுவாங்க. சரிங்களா? ஸோ 1 வருஷத்துக்கு 2 தடவ வந்து நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்பு. சரிங்களா? ஸோ இந்த தடவ வந்திருக்கிறது கிட்டத்தட்ட 21,000 பிளஸ் வேக்கன்சி நமக்கு கிடைச்சிருக்குது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 38 மாவட்டத்துக்கும் சேர்த்து தான் குடுத்துருக்காங்க. அதிலுமே இந்த பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், டக் சேவகன்னு சொல்லிட்டு 3 விதமான போஸ்டிங்க்கு தான் நோட்டிஃபிகேஷன் விட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் எல்லாருமே நம்ம வந்து பார்த்து அப்ளை பண்ணியிருந்தோம் இல்லையா? இப்போ என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணவங்களுக்கு இந்த 350, 370, 390 இந்த மார்க்லாம் எடுத்தவங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்குது? எதனால என்னென்னலாம் பயன்படுத்தி யூஸ் பண்ணி வாங்குனாங்க இந்த வேலையெல்லாம். அதே மாரி 480, 470 மார்க் எடுத்தவங்களுக்குமே கிடைக்கல. அது என்ன ஸ்ட்ராட்டஜிங்க? ஸோ அப்படின்ற மாரி நெறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா? அத தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஸோ இனிமே வர காலங்கள்ல கண்டிப்பா நம்முடைய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்க. என்னன்னா, இப்போ 21,000 வேக்கன்சி நம்ம சொல்லிட்டோம். அந்த 21,000 வேக்கன்சில எந்தெந்த மாவட்டத்துக்கு அதிகப்படியான வேக்கன்சி இருக்குதோ, சரிங்களா? அந்த மாவட்டத்த ஒரு ஒரு 3 மாவட்டம் சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அந்த 3 மாவட்டத்துல எந்த மாவட்டம் அதிகமா இருக்கோ, அந்த ஒரே ஒரு மாவட்டத்த சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அந்த மாவட்டத்த சூஸ் பண்ணிட்டு, அதுல எந்த மாவட்டம் வந்து அதிகப்படியான வில்லேஜ் ஏரியாவா இருக்குதோ, காட்டு பகுதியில இருக்கக்கூடிய போஸ்ட் ஆபீஸ்களா இருக்குதோ, அந்த மாரி இடத்த சூஸ் பண்ணி நீங்க 1 பிரெஃபரன்ஸ், 2வது பிரெஃபரன்ஸ், 3வது பிரெஃபரன்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க குடுத்துட்டே வந்தீங்க. நம்பர் குடுத்துட்டே வந்தீங்கன்னா, உங்களுக்கு இதுல தான் வாய்ப்புகள் அதிகம். ஏன் அப்டின்னா, இப்போ 480, 490 மார்க் எடுத்தவன் என்ன பண்ணுவான் அப்டின்னா, சிட்டில இருக்கிற மாரியோ, போக்குவரத்து பேஸ் பண்ணியோ தான் அவன் வந்து எடுப்பான். இந்த மாரி அவுட்டர் ஏரியாவ பார்த்து எடுக்க மாட்டான். பிரெஃபரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால நீங்க அந்த மாரி இடத்துல அதாவது நான் இவங்க யாருக்கெல்லாம் சொல்றேன் அப்டின்னா, 300 ஜஸ்ட் பாஸ் பண்ணவங்க. போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு அப்ளை பண்ற ஆசை இருக்கிறவங்க, ஜஸ்ட் 10வது பாஸ் பண்ணியிருக்கிறவங்க, 300, 350, 370, 390 இந்த மாரி கம்மியான மார்க் 400க்குள்ள எடுத்திருக்கவங்களுக்கு இந்த மாரி அற்புதமான வாய்ப்புகள் கிடைச்சிருக்குது. நம்ம சொன்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் இந்த 350 மார்க் ஓகேங்களா? 350 மார்க் எடுத்தவங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் நெக்ஸ்ட் நீங்களுமே இந்த ஸ்ட்ராட்டஜிய யூஸ் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சரி ஓகே. இப்போ நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி வாங்கணும்னு சொல்லி தெரிஞ்சாச்சு. இப்போ இதற்கான ரிசல்ட் மெரிட் லிஸ்ட் 1 வருமா? வராதா பிரதர்? அத சொல்லுங்க. எப்போதான் வரப்போகுது? ஸோ நெறைய நாள் நாங்க வெயிட் பண்ணிட்டே தான் இருக்கிறோம். நீங்களும் அப்டேட் குடுத்துட்டே தான் இருக்கீங்க. எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா, கன்ஃபார்மா ஓகேங்களா? ஸோ இந்த மெரிட் லிஸ்ட் 1 எப்ப வெளியாகும் அப்டின்னா, மார்ச் 25ஆம் தேதி முதல் 31ஆம் தேதிக்குள் அனைத்து மாவட்டத்திற்கும் மெரிட் லிஸ்ட் 1 கண்டிப்பாக அஃபிஷியலாவே இந்த ஜிடிஎஸ் ரிசல்ட் வந்து கண்டிப்பா வெளியிடப்படும். மெரிட் லிஸ்ட் 1 வெளியிடப்படும். சரிங்களா? ஸோ அதற்கு முன்பாகவே இன்று முதல் கண்டிப்பாக இன்று முதலே வந்து செலக்ட் ஆன நபர்களுக்கு மட்டும் 38 மாவட்டத்திற்கும் சேர்த்து நீங்க எந்த போஸ்டிங் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, டக் சேவக் போஸ்டிங் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, நீங்க செலக்ட் ஆகியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலியமாகவும், மெயில் மூலியமாகவும் நாங்க அனுப்பிடுவோம் அப்படின்றதுக்கான தெளிவான விளக்கத்த அவங்க சைட்லேருந்தே கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். அடுத்ததா இதற்கான அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் சரிங்களா? இதற்கான அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் நம்ம வீட்டுக்கே வந்துடுமா? இல்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க, நம்ம வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸோட அஃபிஷியல் வெப்சைட்ல தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ அது ஒண்ணும் பிரச்சனை இல்லங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு அட்ரஸ்க்கே ஓகேங்களா, நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு அட்ரஸ் குடுத்துருப்போம் இல்லையா? அந்த அட்ரஸ்க்கு வந்து வீட்டுக்கே வந்து லெட்டர் வந்து வந்துடும். ஸோ அத வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியாவே வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்தது அந்த அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் எடுத்துக்கிட்டு தான் நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கே நீங்க போகணும். சரிங்களா? அவங்க சொல்லி அந்த அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர்லயே கடைசி குறிப்பு அப்படின்னு போட்டு குடுத்துருப்பாங்க. நீங்க இந்த தேதியில இந்த அட்ரஸ்க்கு இந்த டைமிங்ல நீங்க உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாம் நடக்கும். இந்த டாக்குமெண்ட்ட நீங்க கொண்டு வாங்க அப்படின்றத எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா இந்த வேலை வாய்ப்புக்கு யார் யாருக்கெல்லாம் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நெறைய பேருக்கு ஒரு சந்தேகமாவே இருக்கு இல்லையா? ஸோ இந்த வேலை வாய்ப்புல யார் யாருக்கெல்லாம் வந்து கட் ஆஃப் மார்க் எவ்வளோ மார்க் கட் ஆஃப் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கும் சரி, அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கும் சரி, டெஸ்க் சேவக் போஸ்ட்டுக்கும் சரி, 3 போஸ்டிங்க்கும் ஒரே சேம் கட் ஆஃப் மார்க் இருக்கணுங்க. ஏன்னா வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைய பொறுத்தவரைக்கும் அதிகமான காம்படிஷன் இருக்கு. சரிங்களா? ஸோ அதிகமான காம்படிஷன்னும் போது நம்ப கட் ஆஃப்பும் அதிகரித்த மாரி இருந்தா தான் இந்த வேலை நமக்கு வந்து வாங்க முடியும். அதே மாரி நம்ம சொன்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்குமே வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ இப்ப கட் ஆஃப் மார்க் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 90% ஆவது இருக்கணும். அதற்கு மேல 95, 97 இந்த கட் ஆஃப் இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா?
ஸோ அடுத்ததா இந்த வேலை வாய்ப்புல யார் யாருக்கு முன்னுரிமை வழங்கியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் முன்னுரிமையாக ஒரு குடும்பத்துல முதல் பட்டதாரியா இருக்கிறவங்க ஓகேங்களா? ஸோ முதல் பட்டதாரியா இருக்கிறவங்களுக்கு வந்து அ குடுத்திருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் நமக்கு. ஸோ இந்த முன்னுரிமைய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க இதுல வந்து குடுத்திருக்கிறாங்க. அடுத்ததா வந்து தமிழ் வழியில 10வதுலயும் சரி, 12வதுலயும் சரி, தமிழ் வழியில படிச்சவங்களுக்கு அடுத்ததாக முன்னுரிமை வழங்கியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து ஹேண்டிகேப்ஸ், முன்னாள் ராணுவத்தினர், ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து முன்னுரிமைன்றது வழங்கியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோல நம்ம அப்டேட்டா குடுத்திருக்கிறது. எஸ்எம்எஸ் மூலியமாகவும், மெயில் மூலியமாகவும் செலக்ட் ஆன நபர்களுக்கு முன்னதாகவே எஸ்எம்எஸ் குடுத்துருவாங்க. இன்டிமேஷன் குடுத்துருவாங்க. செக் பண்ணிக்கோங்க. அதே மாரி இந்த வெப்சைட்ல இந்த ஜிடிஎஸ் வெப்சைட்ல வந்து கடைசியா வந்து பார்த்தீங்கன்னாக்க, இங்க வந்து ஜூலைன்னு குடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, போன வருஷத்தோட ரிசல்ட்டு. இது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, புதுசா கேண்டிடேட்ன்னு இருக்கு இல்லையா? அந்த இடத்துல வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அதுவரைக்கும் நம்ம இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மென்ஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து 2025ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க அப்பாயின்ட்மென்ட்டால டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு முக்கியமான வீடியோல, முக்கியமான அப்டேட்ல சந்திக்கிறேன். தேங்க் யூ.